வருகிற வழியிலே என்னுடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டு வந்தேன். ஒரு மாலை பத்திரிகையிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று எல்லாம் பார்த்தேன். தமிழ்நாட்டிலே ஒரு 4-5 அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம். அது இது மாலை பத்திரிகையில் அப்பட்டமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு மந்திரி தன்னுடைய விளையாட்டங்களுக்கு, தன்னுடைய ஆரவாரங்களுக்காக, தன்னுடைய இன்ப துன்பங்களை பற்றி கவலைப்படாத சுகவாழ்வுக்காக என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அவருடைய பெயரை எல்லாம் பச்சையாக அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. நான் அந்த பெயரை கூட சொல்ல விரும்பவில்லை. முதலமைச்சராக, ஆக்டிங் முதலமைச்சராக பார்த்தோம். அவர் எவ்வளவு உல்லாசங்களிலே ஈடுபட்டார், அவர் எந்த அளவுக்கு பணம் சம்பாதித்தார், பணம் சம்பாதிக்கின்ற வழிவகைகளை எல்லாம் கண்டுபிடித்தார், அதை அனுபவித்தார் என்பதெல்லாம் இந்த பத்திரிகையை வெளிப்படையாக எழுதியிருக்கிறார்கள். அந்த பத்திரிகையில் என்னென்ன எழுதுவார்கள், அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ இல்லையோ, நான் அரசாங்கத்தை கேட்டுக் கொடுத்தேன். அரசாங்கத்திலே இன்றைக்கு இருப்பவர்கள் நேர்மையாளர்களாக இருந்தால், நீதிக்கு தலைவணங்குபவர்களாக இருந்தால், அவர் நாளைக்கே அவர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து சிறைச்சாலையிலே போட வேண்டிய அப்படிப்பட்டவர்கள் மந்திரிகளாக இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நம்மோடு இன்றைக்கு பழகி கொண்டிருக்கிறார்கள். சிறையிலே இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதித்தோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தைரியம் உள்ளவர்களாக, நெஞ்செழுத்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். அவர் மந்திரியாக இருந்தார். இன்றைக்கு ஐடிங் மந்திரியாக இருப்பவர் எவ்வளவு கொள்ளையடித்தார் என்று அந்த விவரத்தை வருமான வரித்துறை கண்டுபிடித்து அவருடைய ரகசியங்கள் இத்தனையும் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிகின்ற அளவுக்கு பத்திரிகைகளிலே அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அறிக்கையாக வெளியிட்டால் போதுவா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமா? அந்த நடவடிக்கையை இன்றைக்கு இருக்கின்ற அரசு எடுக்க வேண்டாமா? ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் ஒரு குழு போடுவோம். அந்த குழுவை கொண்டு யார் யார் என்னென்ன தவறு செய்தார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் என்று மகிழ்ச்சியோடால் பேசிக்கொண்டால் போதுதான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அமைச்சருக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற பெண்கள் பொதுவானது வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்களை கூட அழைத்து வந்து அவர்கள் உல்லாசம் அனுபவிக்க விட்டால்தான் அந்த அமைச்சருக்கு திருப்தியாகும். அப்படி விட்டவருக்கும் திருப்தியாகும். இது நாடா அல்லது காடா என்பதை தயவு செய்து எண்ணிப்பாருங்கள். எனவே இந்த நாட்டில் இன்றைக்கு பணக்கொள்ளை பெருகி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பணக்கொள்ளை எதற்காக? இந்த தேர்தலிலே மக்களுக்கு பணத்தினை கொடுத்து வாக்குகளை வாங்குவதற்காக. உங்களுடைய கைக்கு கிளம்ப பணம் நாளைக்கு வந்தால் அந்த பணம் கொள்ளையடித்த பணம், அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே கொள்ளையடித்தவர்கள், இன்னமும் கொள்ளையடிப்பதற்கு துணிந்தவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது யாரும் இதுவரையிலே எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை.
நடவடிக்கை எடுக்க அஞ்சுகின்றார்கள். காரணம், இவர்களே இந்த நடவடிக்கைக்கு உண்டாகக்கூடிய அளவுக்கு கொடிய துன்பங்களை, கொடிய குற்றங்களை இழைத்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே பெருந்தலைவர் காமராஜர் ஆண்டார், பக்தவச்சல ஆண்டார், அண்ணா ஆண்டார், நாங்கள் ஆண்டோம். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் லஞ்சம், நாயாட்டியம் இதுதான் பெருகி இருக்கிறது. அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவர்களுக்கு மக்களை ஏமாற்றுவதை தவிர வேறு கதை எதுவும் அவர்கள் கற்றதில்லை. ஆகவே நமக்கு அகலாக இருக்க வேண்டிய காரணம் இது. இந்த காலத்திலே இதாவது எப்படி அழகுகளோ அதனுடைய சக்தியை எப்படியெல்லாம் பெருக்க வேண்டும் என்பதை யோசித்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களை எல்லாம் நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள எனக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நானும் உங்களோடு சேர்ந்து கஷ்டப்பட்டவன் தான். நானும் உங்களுக்காக பாடுபட்டவன் தான், பாடுபட்டு கொண்டிருப்பவன் தான், இன்னும் பாடுபடப் போகிறவன் தான். எனவே உங்களுக்காக பாடுபடுகிறேன், உங்களுக்காக உழைக்கிறேன், உங்களுக்காக அலுவலகம் பேசிக் கொண்டிருக்கின்ற, உங்களுக்காகவே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்கள் தம்பிகளிலே ஒருவன் நான் என்பதை நான் உணர்கிறேன். உங்கள் பிள்ளைகளிலே ஒருவன் நான் என்பதை வளர்ந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்லுவது ஏதோ பிரச்சாரத்துக்கு வந்தோம், எதையோ பேசுகிறோம் என்பதற்காக அல்ல, உணர்ச்சியோடு பேசுகிறேன். உள்ள உணர்வை வெளிக்கொண்டு வருகிறேன். என்னுடைய தாவத்தை வெளியிடுகின்றேன். இந்த நாடு வாழ வேண்டும், இந்த மக்கள் வாழ வேண்டும்.